இதுக்கப்புறம் இந்த பிராய்லர் சிக்கனை தொடவே கூடாதுடான்னு நான் உறுதிமொழி எடுக்கிறப்பெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுவார். 2 பேருமே பேசிப்போம், நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது மட்டும்தான் சிக்கன் சாப்பிட்ணும், நெய்பர்ஸ் யாராவது கொடுக்கும்போது மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து செய்யக்கூடாதுன்னு. ஆனால் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு 2 நாள் கூட வெயிட் பண்ண முடியாது, நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே முடியாது அவரால். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சு, சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கொஞ்சமாக தனியாக எடுத்து ஃப்ரைக்கு வச்சுக்கிட்டு மீதி வந்து கூட்டாஞ்சோறு செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இப்போ வந்து ஃப்ரைக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி மட்டும் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து அது ஃப்ரைக்கு வந்து கூட்டி விட்டுட்டேன். இது வந்து வேகிறதுக்குள்ளேயே இந்த சைடு வந்து கூட்டாஞ்சோறும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வச்சு பிளேட்டில் ஃபுல் கட்டிட்டோம். உறுதிமொழியெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சாச்சு. அப்புறம் கவின் வந்து இன்றைக்கி நைட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் பண்ணேன். என்னென்னா, இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு இப்போ வண்டுலாம் வரும் இல்லையா, அப்போது ஒரு பெரிய வண்டு வந்துருந்துச்சு. வெளியே ஓடிட்டான். எதுக்கு ஓடினான்னு தெரியாமல் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பார்த்தா ஒரு நோட்டீஸ் ஒன்று ஈவினிங் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த நோட்டீஸ் போய் எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டை வெளியே தூக்கி போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான்.